ஒரு பெரிய ஆஃபர், ஒரு பெரிய வெகுமதி தன்னை தேடி வரும் பொழுது ஆபிரகாம் தன் கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்துகிற ஒரு அனுபவம். ஏன் ஆபிரகாம் தன் கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தினார்? ஆண்டவர் தன்னை சந்தித்த போது சொல்லி இருக்கிறார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் தன்னை சந்தித்த போது வாக்கு பண்ணி இருக்கிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் தன்னை சந்தித்த போது சொல்லி இருக்கிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமுக்கு முன்பு கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை நின்று கொண்டிருக்கிறது. பிற்காலங்களிலே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படும் பொழுது சோதோமின் ராஜா சொல்லுவான், சொல்லுகிறதற்கு ஏதுவாய் போய்விடும், நான் தான் பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்தேன், நான் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கன்னு சொன்னேன். ஆபிரகாமுடைய உயர்வுக்கு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு விதை நான் போட்டது, நான் கொடுத்தது என்று சொல்லிவிட்டாள். சொல்லுகிறதற்கு வாய்ப்பே வந்துவிடக் கூடாது என்று, அதில் தேவன் மகிமைப்பட முடியாது, தேவனுடைய நாமம் உயர்த்த முடியாது என்று ஆபிரகாம் தன்னை தேடி வந்த ஆசீர்வாதத்தை புறம் தள்ளி தன்னுடைய கண்களை ஆண்டவருக்கு நேராய் ஏறெடுத்தார்.